Thank you, ma'am. Actually, I'm overwhelmed with happiness, with gratitude to the Salesian Convent because it takes a lot to, you must be really blessed to be a part of this Salesian Convent. I'm sure every Fatimite, every student of Salesian Convent is going to agree with me. I would like to start this interaction with our Dr. Vijay with a blessing in the heart of Don Bosco and Mary Masrello. Please be with me. Alright. Fatima Convent ku யாராவது வந்தா இல்ல Salesian Convent ku யாராவது வந்தா அவங்கள பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அனுப்புவோம். ஒரு ஸ்டார் வந்தா அவங்கள பெருமைப்படுத்துறோம். பெருமை கண்டிப்பா படுத்துறோம். ஆனா இப்போ நம்ம கூட வந்திருக்கிற ஸ்டார் இந்த Fatima Convent ஓட ஒரு ஸ்டூடெண்ட். சோ அவர் ஒரு சூப்பர் ஸ்டூடெண்ட், ஒரு சூப்பர் ஆக்டர், ஒரு சூப்பரான டான்சர். சரி, சூப்பர் ஸ்டூடெண்ட் ஆவறது ஈஸி, சூப்பர் ஆக்டர் ஆவறது கஷ்டம். பட் ஆனா இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு wonderful human being இருக்கிறது. So please very much give a big round of applause for Dr. Vijay. Sir, it's an ultimate pleasure for us. I'm really honored to have this interaction with you. I'm sure you're going to enjoy this, sir. நீங்க ஒரு ஹலோவாவது இந்த பசங்களுக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே? எல்லாருக்கும் வணக்கம். That's simple, Vijay. Thank you so much, Mr. Vijay. Okay, உங்களுடைய questions. So, ஒரு past pupil-ஆ இந்த present pupil சார்பில் கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். First question. இப்போ நான் கேட்க போற question வந்து உங்களோட சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி. ஸோ நீங்க கொஞ்சம் ரொம்ப பின்னாடி போய் யோசிக்கணும். உங்க கேஜி டீச்சர் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்கள பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? And the question is by Miss Rachna from 11th standard. Are you there? There she is. She's waving out for you. அவளோட கேள்விதான் இது. இல்லைன்னா ஃபாத்திமா பள்ளியில உங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லுங்க. இல்ல அதாங்க, இப்போ உங்க ஸ்கூல்ல தான் நான் வந்து எல்கேஜி படிச்சேன். ஆக்சுவலா உங்க பக்கத்து காம்பவுண்ட்ல லோயலா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தான் சேர்க்கறதுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார். அது ஏதோ சீட் இல்லைன்ட்டு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்கேஜியில் உங்கள் ஸ்கூலில் போட்டாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்கு, எனக்கு டீச்சர்லாம் ஞாபகம் இல்லை, என்னை சுற்றி பொம்பளை பிள்ளைங்களா உட்காந்துருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி வேகா ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த லோயலா ஸ்கூலில் எனக்கு இன்னும் ஒரு எந்த இடம்னு தெரியல, ஒரு டோர் ஒன்று இருக்கு. அந்த டோர்ல ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கும், திறந்து பார்த்தா உங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் நல்லா தெரியும். No wonder you've become a Prince Charming, Mr. Vijay. இப்போ கூட all the girls are behind you, probably because Fatima Conventல படிச்சனால தான் நினைக்கிறேன் அந்த charm இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. நீங்க ரொம்ப நல்ல ஒரு கதாநாயகன், எங்க எல்லாருக்குமே தெரியும், மல்டி ஃபேசட்டட். பட் இந்த இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா so attracted towards you. இப்ப பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு வாட்டி உங்க பேர் சொல்லும் போதும், பேர் சொன்னாலே போதும் கத்துவாங்க. இவனை டெஸ்ட் பண்ணி பாருங்க. டாக்டர் விஜய், எப்படி இது முடியுது உங்களால? What's the secret behind this? எப்படி இவ்வளவு பேரை அட்ராக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க? Especially the young ones. ஒரு யூத் ஐகானா எப்படி இருக்கிறீங்க? இல்ல எப்படி உங்களுக்குலாம் நான் தேங்க் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் பேர் சொல்லும் போது உங்களுடைய அப்ளாஸ் வந்து உண்மையிலே எனக்கு மட்டும் இல்லை, எந்த நடிகருக்குமே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக் மாதிரி தான். ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்ல முடியாது, எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா என்னை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், உங்க எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இதெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை கேட்டது ஷீனா. ஷீனா, you there? Somewhere? Oh, there. Okay.
அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க ரம்யா ஸ்ரீ. ரம்யா ஸ்ரீ எங்க இருக்கீங்க? தேர் அங்க நிக்கிறாங்க. சோ நீங்க முன்னாடி கேள்வியிலே என்னோட அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் ரம்யா ஸ்ரீயோட கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டது இல்ல, அவர் ரொம்ப வருத்தப்படுவா. இவ்வளவு பெரிய புகழின் உச்சத்துக்கு போயிருக்கீங்க, இதுக்கு காரணம் உங்களுடைய பெற்றோரா இல்ல நண்பர்களா இல்ல வேற யாராவதா? அது மட்டும் இல்ல, இன்னொரு சின்ன கேள்வி, உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. உங்களுடைய வைஃப், உங்களுடைய மகன், மகள், அவங்கள பத்தி எங்க கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க. That's a question for you from ரம்யா ஸ்ரீ. அது இது முன்னாடியே சொன்னதுதான், எங்க எல்லாரோடைய பிளெஸிங்ஸ் தான் காரணம். அடுத்து என்னுடைய ஃபேமிலி, சங்கீதா என் ஒய்ஃப், என் சன் சஞ்சய், எனக்கு ஒரு டாட்டர் இருக்கு சாஷா. அதாவது பையன் வந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சிஷ்யால. பொண்ணுக்கு வந்து இப்போதான் 2.5 years ஆச்சு. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கேள்வி புவனா. புவனா ஆயுதே? யா, தட்ஸ் புவனா. உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவுல சொசைட்டிக்கு நீங்க நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வரீங்க, அது எங்களுக்கு தெரியும். சோ அது வந்து உங்களை ஒரு யூத் ஐகானா இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. சோ we all are proud of you. பட் யார் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இதுக்கு? This is a question for you, புவனா. இதுக்கு ரோல் மாடல் வந்து எங்க அப்பா தான். எல்லாரும் சொல்றதுதான், பட் அதுதான் உண்மையான ரீசன். சின்ன வயசுல இருந்து ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு பென்சில், ரப்பர் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து இப்போ வந்து உங்க எல்லாருனால தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் இல்லையா? ஸோ மறுபடியும் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் ஒரு இப்போ வந்து ஒரு பெரிய அளவில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கடவுள் என்ன வச்சிருக்காரு. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி தருது. அதான். தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி போதுங்க, இன்னும் 4 கேள்வி இருக்கு. ஓகேயா? சினிமா துறையில நீங்க வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்கீங்க, பட் இது சூஸ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா என்ன துறைக்கு போயிருப்பீங்க? அதுல உங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இல்ல, கண்டிப்பா சினிமாக்குள்ளதான் இருந்திருப்பேன். அது சப்போஸ் நடிகனா இல்லைன்னா ஏதாவது டைரக்டரா இருப்பேன். ஆக்சுவலி இந்த கேள்வி ஏன் கேட்டாங்கன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க உங்க அப்பா டாக்டர்னாங்க, ஆனா நீங்க ஆக்டர் நீங்க அது ஒரு வாட்டி சொல்லி காட்டுவீங்களா, அதுக்காக தான் கேட்டாங்க. இல்ல, அதான் அப்பா அம்மாவுக்கு வந்து இதுல விருப்பமே இல்லை நான் வர்றதுல. ஏன்னா எங்க அப்பா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால உன்னுடைய இதுக்கெல்லாம் இது சூட்டே ஆகாது அப்படின்னு சொன்னாரு. பட் நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். அதான் ஒரு டாக்டர்னாரு, நான் ஆக்டர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃப்ரம் ஜலானி. உங்களுடைய ஃபேன்ஸை எப்படி நீங்க திருப்திப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா இந்த சின்ன குட்டீஸுங்களுக்காக ஃபுல் லென்த் ஒரு படம் பண்ணணும். இந்த ரஜினி சார்லாம் பண்ண மாதிரி ராஜா சின்ன ரோஜாலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். பட் இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை எனக்கு அமையல. பட் அதுக்குள்ள அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல ஐ திங்க் ரீமேக் பண்ணாலும் பண்ணலாம் ராஜா சின்ன ரோஜாவை. ஓகே, always are waiting for that. Next question is from சுஷ்மா. சுஷ்மா, are you there? And உங்களோட வாழ்க்கையோட லட்சியம், கொள்கை என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். எவ்வளவு நாள் நீங்களாம் என்ன பாக்குறீங்களோ அவ்வளவு நாள் இந்த இதெல்லாம் நான் இருக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ.